வணக்கம் நல்லுள்ளங்களே, நான் தான் உங்கள் வில்சன் பேசுகிறேன். இதுவரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோடய நன்றிகள். இன்றைக்கி டே 9ங்க. என்ன டே 9 கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மாதம் டெலிவரி வேலை பார்த்து 50,000 ப்ராஃபிட்காக போராடிக்கிட்டு இருக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி 550 ரூபா இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. நம்ம எப்போயும் 1500 ஒரு நாளைக்கு டார்கெட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து அந்த இன்சென்டிவ்லாம் சேர்த்து 2000 ரூபாய்க்கு டார்கெட் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கேன். அது நடக்குமான்னு தெரியல. கண்டிப்பாக நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்பனே விநாயகா, வினதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. மீறின கடுப்பாயிருவேன். ஆ 9696ண்ணா, இதாக இருக்குது 969. வந்துருச்சுண்ணா. ஓகே கைஸ், நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்கப்பா. நம்ம கரெக்டாக இன்றைக்கி எத்தனை மணிக்கு லாகின் பண்ணோன்னா 12:35 தாங்க லாகின் பண்ணோம். 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. நான் எந்திரிச்சதே கரெக்டாக 12:15 தாங்க எந்திரிச்சேன். நம்ம நைட்லாம் எடிட் ஒர்க்கை முடிச்சுட்டு தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட காலையில் 5:30 ஆகிடுச்சுங்க. காலையில் எந்திரிக்கவே முடியலங்க என்னால், அந்தளவுக்கு டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ரூமில் இருக்க அண்ணா தான் எப்பயும் மேலே ஊற்றி விட்டாங்க. தம்பி வந்துடுறாடி, மணி 12:15 ஆச்சுரா, லாகின் பண்ணுறா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, குளிக்கிறதுக்கு பாத்ரூம்க்கு அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டேங்க. அதுக்கப்புறம் குளிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆர்டரை போட்டாங்க. அப்புறம் என்னங்க அவசர அவசரமாக கிளம்பி வந்தேங்க. இருந்தாலும் 5 நிமிஷம் ஆர்டர் வந்து இந்த ஆர்டர் டிலே ஆகிடுச்சுங்க. நல்லாங்கண்ணா, தேங்க்யூண்ணா. கைஸ், நமக்கு செகண்ட் ஆர்டரும் வந்தாச்சு. இந்த ஆர்டருக்கு வந்து 32 ரூபா போட்டிருக்காங்க, 1.5 கிலோமீட்டர் ட்ராப்பு. அப்புறம் ஒரு விஷயம் மக்களே, நம்ம நேற்று 11 மணிக்கு ஒரு ஆர்டர் எடுக்க போனோம். நைட்டு 11 மணிக்கு மேலே சந்தோஷின்ற ஒரு ஹோட்டலில் எடுக்க போனோமா. அங்கே வந்து ஆர்டர் பிக்கப் பண்ணிகிட்டு இருக்கப்போ 2 பேர் வந்தாங்க. கேமராவை பார்த்துட்டு, என்ன ப்ரோ விலாகலாம் போடுறீங்களா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, சேனல் நேம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. நானும் நம்ம சேனல் நேம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஓகே ப்ரோ நல்லா பண்ணுங்கள், விடாமல் போட்டுக்கிட்டே இருங்க, விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், ஆல் தி பெஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு கை கொடுத்துட்டு போனாங்க. பரவாயில்லைங்க. அவர் வந்து நைட்டு நான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரு 5 மணி போல் வந்து கமெண்டில் போட்டுக்கிட்டு இருந்தார். ப்ரோ நம்ம ஹோட்டலில் பார்த்தோமே, நாங்கள் தான் ப்ரோ அப்படின்னு கமெண்டில் போட்டிருந்தாங்க. ஹோட்டலுக்கு வரவங்களும் சில பேர் கேட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவாக அட்வைஸ் பண்ணிவிட்டு, நல்லா பண்ணுங்கள் ப்ரோ, முயற்சி விட்டுறாதீங்க, கண்டினியூவாக போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அட்வைஸும் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி தருணத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவ் ஆகுது. 60 நாளைக்கு 1 லட்ச ரூபா அதெல்லாம் இல்லைண்ணா, நான் வந்து 1 மாதம் தான். 60 நாள்லாம் போகல, 1 மாதம் தான். 1 மாதம் 30 நாளில் 1 லட்ச ரூபா? இல்லை 50. ஆமாம், 31 நாள். என்ன சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். என்ன 200 வந்துருக்கோம். முடிச்சு வந்து சொல்லுங்க. சரிண்ணா, கண்டிப்பாக சரிண்ணா, பார்ப்போம். கைஸ், 2வது ஆர்டரையும் டெலிவரி பண்ணியாச்சுங்க. இப்போ 32 ரூபா. ஓகே, 2 ஆர்டருக்கு சேர்த்து 60 ரூபா தான் பார்த்துருக்கோங்க. இந்த பேட்ரி வேலை பார்க்கணும், இன்னும் வேலை பார்க்காம வச்சுருக்கேன். பேட்டரியை மாற்றணுங்க. கிக்கர் அடிச்சு எப்போ காடு செம்மையாக வலிக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கிக்கர் அடிக்கிறது, முடியல. அப்புறம் மக்களே, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லான் இருந்தேங்க. இந்த ஆர்டர் போட்டாங்க பீச் ஆகட்டு. இதுவும் 1 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு, 32 ரூபா. என்ன விஷயம்னா மக்களே, நான் வந்து ஒரு அண்ணனை நினச்சி பார்த்தேங்க. அவர் தெரிஞ்சவர். அவரோட கஃபேயில் தான் நான் முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கஃபேயோட ஓனர் தான் பார்த்தேன் நான். அண்ணான் தான் கூப்பிடுவேன், நான் ஜாலியாக பேசுவார். அவர் நேற்று பார்த்தேங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப வருஷமாக கழித்து பார்த்தேன்னா, என்னடா எப்படிடா இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன ஜொமேட்டோ கேமரா கையுமா திரியிற அப்படின்னு கேட்டார்.
ஆமாம் நான் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொன்னேன்னா சரி. அதுக்கப்புறம் பேசிட்டு அவர் கிளம்பிட்டாருங்க. அவர் எப்படி பழக்கம்னா, நான் வந்து முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, ஜம்மு காஷ்மீரில் வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க ஒரு கஃபேல. அந்த கஃபேயோட ஓனர் தான் அவர். ஒரு சின்ன இஷ்யூவானால் வந்து அந்த கடையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னாச்சுன்னா, ஒரு நைட்டு ஒரு மணி 2 மணி இருக்குங்க. க்ளோசிங் டைமில் வந்து ஒருத்தர் வந்தார். க்ளோசிங் டைமில் வந்துட்டு சாக்லேட் காஃபின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க. என்னடா அவர் அர்த்தராத்திரியில் வந்து சாக்லேட் காஃபி கேட்குறாரு. அண்ணா கடை க்ளோஸ் ஆகிடுச்சு, சார் கடை க்ளோஸ் ஆகிடுச்சு, க்ளோசிங் டைம் அப்படின்னு சொன்னாங்களா. மறுபடியும் சாக்லேட் காஃபின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னடா அவன் ஓவராக பேசுகிறான்னு சொல்லிட்டு பிரச்சனையே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே வேலை பார்க்குற அக்காவுக்கு கன்று வர வச்சுருந்தாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு அடிச்சுட்டார். அப்போ தான் பார்க்குறேன், என்னடா அவர் ஃபைட்டெலாம் போடுவாரா அப்படின்னு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் என்னங்க, அந்த வேலை பார்க்குற அக்காவை அடித்து ஹோம் ஹாஸ்பிட்டலுக்கு போக விட்டானுங்க. நான் உள்ளே இருந்தேங்க. அதாவது எப்படின்னா, உள்ளே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். வெளியே வந்து பார்த்தா அந்த பிரச்சனையே நடந்திருக்கு. அது வரைக்கும் உள்ளே ஒரு சவுண்டு கூட கேட்கல. என்னத்த பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, அவங்க அந்த அண்ணனோட பொண்ணும் கடைக்குள்ள தான் இருந்திருக்காங்க. நல்ல வேலைங்க, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகலை. ஆள் வெளியே வந்து பார்க்குறேன், ரத்தமும் கையுமா இருக்கு. ஆனால் என்னென்ன ஆச்சுன்னு கேட்குறேன். அப்படியே சைலண்ட்டாகவே இருந்தாருங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் காலையில் வந்து போலீஸ்லாம் வந்து என்ன பிரச்சனை ஏதுன்னு நடத்திட்டு செக் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. அவர் சென்னை வந்துட்டாரா இல்லை கஃபே என்ன ஆகுதா என்னன்னே தெரிலங்க. அவர் கதையை கேட்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த கதையை கேட்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே, நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இப்போ வந்து 3வது ஆர்டரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வாங்க நம்ம போய் ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். உறவுகளே, ஒரு வழியாக 3வது ஆர்டரையும் டெலிவரி பண்ணியாச்சு. என்னங்க ஃபோனுக்கு வெயில் ஹோர் அடிக்குதுல, அதனால தான் டேரெக்டாக படுறப்ப ஃபோன் ரொம்ப சூடாகுது. இல்லை சார், இங்கே டெலிவரி வேணும். அப்புறம் உறவுகளே, நான் வந்து ஒரு அண்ணனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன்ல, ஒருத்தர் தெரிஞ்சவரை பார்த்தேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனேங்க. வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தார். வீட்டில் வேறு யாரும் இல்லை. அவங்க ஒய்ஃபும் வந்து ஸ்கூலில் பசங்களை கூப்பிட்றதுக்கு போயிட்டாங்க போல். அவர் மட்டும்தான் இருந்தார். அதுக்கப்புறம் நான் உள்ளே போனோம். இருடா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்டான்ட்டு உள்ளே போனதும் ஒரு ஃபோன் வந்துச்சுங்க. சரி அட்டன் பண்ணால் அந்த ஃபோனில் ஒருத்தர் யாரோ கட்ட குரலாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம கமல்ஹாசன் வாய்ஸ் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு வாய்ஸு. என்ன சொன்னார்னா, ஃபோனை அட்டன் பண்ண உடனே ஹலோ யார் என்னதுன்னு கேட்கணும்ல. ஃபோனை அட்டன் பண்ண உடனே என்ன சொன்னார்னா, ஒரு ஃபேக்ட்ரியை அழிச்சிட்டதால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருமா பார்த்திபன் அப்படின்னு கேட்டார். என்னடா அது, அவர் பாட்டுக்கு ஃபோன் பண்ணார், கேட்டு அவர் பாட்டுக்கு வச்சுட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அண்ணா வெளியே வந்தார். அண்ணா உங்களுக்கு ஃபோன் வந்துச்சுண்ணா, யாரோ என்ன ஃபேக்ட்ரி கொளுத்திட்டீங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னண்ணா ஆச்சு அப்படிங்கிட்டு. அதுக்கப்புறம் இருடா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாருங்க ரூமுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்தார். என்னண்ணா ஆச்சு அப்படின்னு கேட்டப்ப தான் உட்காந்து கதையை சொல்கிறாருங்க. அவர் வந்து ஒரு 25-26 வயசில் இருக்கிறப்போ வந்து அவங்க அப்பா ஏதோ சிகரெட் ஃபேக்ட்ரி ஏதோ வச்சுருப்பார் போல், போதைப் பொருள் அந்த மாதிரி ஏதோ வச்சுருப்பார் போல். அது வந்து பிஸ்னஸ் டெவலப் ஆகணும்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னான்னு வச்சுட்டு பெத்த பிள்ளையவே கொல்றதுக்கு ரெடி ஆகிட்டாருங்க. அவர் என்னடானா, அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கு, தங்கச்சியை பிடிச்சி கொலை பண்ணிட்டாருங்க. அதில் ப்ரெஷரான ஃபேக்ட்ரியே கொளுத்தி விட்டு ஓடி வந்துட்டார். அதைத்தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா இப்படிலாம் உன் லைஃப்பில் பிரச்சனை நடந்துச்சாங்கன்னு கேட்டு 2 பேரும் மாற்றி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு லைஃப் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப பாவங்க. சரி நம்ம வாங்க, நம்ம போய் அடுத்த ஆர்டரை பிக்கப் பண்ணிடலாம்.
1423. 1423. 4563. கைஸ் நமக்கு கரெக்டாக 4வது ஆர்டரும் போட்டாங்கப்பா. நம்ம 4வது ஆர்டர் தான் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நான் சாப்பிடவே இல்லைங்க. 12:35 ஆன் பண்ணமா, அப்படியே குளிச்சுட்டு டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே பேகை தூக்கிட்டு கிளம்பிட்டுங்க. சாப்பிட கூட டைம் இல்லாமல் போச்சு இன்றைக்கி. அப்படியே ஒரு மாதிரி கேராக ஆகுதுங்க. அடி வெயில் வேறு கொளுத்துது. அது போக வேர்க்க வேறு அதிகமாக செய்தா, அதிகமாக வேர்த்து ஊற்றுறோம். அப்படியே பாடியெல்லாம் ஒரு மாதிரி டயர்டாகுது. அப்புறம் ஒருவர்களே, நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இறங்கி பண்ணிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப இன்றைக்கி பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை செய்கிறதுக்கு சீக்கிரமாக வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. இல்லாட்டின்னு வைங்களேன், இன்றைக்கி பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம், அந்த நாள் தள்ளியே போகும். கடைசி வரைக்கும் நம்ம அந்த முயற்சியை பண்ணவே மாட்டோங்க. கைஸ், இப்போது கரெக்டாக மணி 4:15 ஆச்சுங்க. நம்ம 4 மணிக்கெலாம் சாப்பிட்டாச்சு. வெயில் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. ஒரு சைடு வண்டி ஹீட் ஆகிட்டுருக்கு, ஒரு சைடு அப்படியே பாடி வந்து டயர்டாகிடுச்சு. காலைல வரை சாப்பிட்லையா, அதுக்கப்புறம் டீ குடிக்கலான்னு பார்த்தீங்க, அதுக்கப்புறம் டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஆர்டர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ன பக்கமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அமௌண்ட் ஓரளவு ஏறிடுச்சு. இப்போ எவ்வளோ பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா 586 ரூபா பார்த்துருக்கோம். இந்த இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க 36 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. பக்கமாக போடுறாங்க. இன்சென்டிவ்லாம் சேர்த்து எவ்வளோ வந்திருக்குன்னா 761 ரூபா வந்திருக்கு. 175 ரூபா இன்சென்டிவ் வந்திருக்குங்க. இன்றைக்கி 550 ரூபா இன்சென்டிவ். நான் இன்ட்ரோலே சொல்லிட்டேன், 550 ரூபா இன்சென்டிவ் முடித்தா தான் நம்ம கரெக்டாக 2000 இன்றைக்கி எடுக்க முடியும். கண்டிப்பாக எடுத்துடலாங்க. அதாவது நான் சாப்பிடாமல் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருந்துச்சு. நான் சாப்பிட்ட பிறகு தாங்க தெம்பே வந்துச்சு. இப்போ ஒரு சைடு வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க இன்றைக்கி. இப்போ தான் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுக்கு. மழை வந்தால் நல்லா இருக்குங்க. மழையே வர மாட்டேங்குதுங்க. மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே கூலிங் ஆகும், ஜாலியாக ஓட்டலான்னு பார்த்தா மழையே வர மாட்டேங்குது. ஓகே மக்களே, வாங்க நம்ம அப்படியே இந்த ஆர்டரையும் பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர்களை கொடுத்துடலாம். 5239 ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுப்பா. பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் கேனையும் அப்படியே தண்ணியை பிடிச்சாச்சு, ஐஸ் வாட்டரை பிடிச்சாச்சுங்க. இதை கொஞ்சம் கழட்டி வச்சுக்கலாம். கலட்டுறது தாங்க இது கஷ்டம். அது பாட்டுக்கு பிடிங்கிட்டு வந்துடும். அவ்வளோதான், கழட்டியாச்சு. இதை அப்படியே நம்ம பேக்கில் வச்சுருவாங்கயா. வெயில் அடிக்கும் போது எடுத்து மாட்டி கொடையை வச்சிட வேண்டியதான். அண்ணா 1 2 1 उसके बगल में, उससे बगल वाला लाइन। हाँ, उससे बगल वाला। अண்ணா தேங்க்யூண்ணா. உறவுகளே, கரெக்டாக மணி சரியாச்சுங்க. இப்போ தாக்க லாங் ஆர்டர் போடுறான். இது வரைக்கும் 3 கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 32 ரூபா, 36 ரூபா, அதுக்கப்புறம் 40 அந்த மாதிரியே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தாங்க ஒரு வழியாக ஆர்டர் 90 ரூபாய்க்கு போட்டுருக்கான். அப்போ காலையிலேருந்து பக்கமாக போட்டு எப்படா லாங் போடுவான்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. பரவாயில்ல, இப்போ தான் ஒரு லாங் போட்டான். 90 ரூபா அமௌண்ட்டு காட்டுச்சு. அக்செப்ட் பண்ணியாச்சு. ட்ரக்குன்னு தான் அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன ரெஸ்டாரண்ட்லாம் போயாச்சு. அவங்க தான் தரமாட்டாங்களே. நம்ம ஆர்வமாக இருந்தாலும் அவங்க நம்ம ஆர்வத்தையே கெடுத்துடுறானுங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வழக்கம் போல் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் எடிட் பண்ணுற வேலை தான். உட்காந்து நம்ம பாட்டுக்கு எடிட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நேற்று என்னாச்சுன்னா, நேற்று நான் 3:30க்கு ஆர்டர் கொடுத்தேன்னா, அது நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 4 மணி. அடுத்தடுத்து 4 மணிக்கு ஆன் பண்ண பிறகு அடுத்தடுத்து ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அதாவது காலையிலேருந்து ஒரு மதியானம் வரைக்கும் எடுப்பேன்ல, அந்த கிளிப்பும் சாப்பிட்ற டயத்துலேயே அந்த எடிட் பண்ணி வச்சுருவேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நைட்டு போய் சீக்கிரம் தூங்குறதுக்கு. சீக்கிரம்னா 4 மணி ஆகிடும். நேற்று எத்தனை மணி ஆகிடுச்சுன்னா, அதாவது டே 7க்குரிய வீடியோ எடிட் பண்ணிட்டு முடிச்சதுக்கு கிட்டத்தட்ட 5:30 ஆகிடுச்சுங்க. நான் கரெக்டாக மணியை பார்க்குறேன் 5:37. அதுக்கப்புறம் தூங்கிட்டு சரியான டயர்டுங்க. அப்பா, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சாதிக்கணும்னு நினச்சா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ஆகணும்.
கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காதுல. அதனால தான் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அதோட அருமை நமக்கு தெரியும். சீக்கிரமாக கிடச்சிட்டா நல்லா இருக்காதுங்க. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து சேர்த்து வச்சு ஒரு தொழிலை தொடங்குறப்ப வர சந்தோஷம் இருக்கே, அப்பப்பா அளவில்லாத சந்தோஷமாக இருக்குங்க. கைஸ், ஒரு வழியாக நம்ம ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. மணி 6 மணி ஆகிடுச்சு. இந்த ஆர்டருக்கு 83 ரூபா போட்டாங்க. நம்ம மொத்தமாக எவ்வளோ பார்த்துட்டோன்னா 905 ரூபா பார்த்துட்டோங்க. 730 ரூபா ஆர்டர் இன்னிங்ஸு, அந்த 175 ரூபா இன்சென்டிவ் வந்துருச்சு. எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோன்னு பார்த்துடலாமா மொத்தமாக ஒரு சாருங்க. இன்றைக்கி வந்து எப்போயும் சொல்லிட்டேன்ல உங்கள்கிட்ட, மொத்தம் 18 ஆர்டர் பார்த்துருக்கோங்க இது வரைக்கும். நம்ம வந்து 29 ஆர்டர் முடிக்கணும் நைட்டுக்குள்ளே. கேஸ், நம்ம கடைசியாக ஒரு லாங் ஆர்டர் எடுத்தோம்ல, அதை கொடுத்தாச்சுங்க. கரெக்டாக மணி இப்போ 6 ஆச்சு. இப்போ ஒரு 46 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்கான். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோன்னு கேட்டிங்கன்னா 430 ரூபா தாங்க பார்த்துருக்கோம். அமௌண்ட் ரொம்ப கம்மி தான், ஏன்னா பக்கமாக போட்டு சாவடிக்கிறாங்க. கடைசியாக இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக லாங் ஆர்டர் எடுத்தோமா, அதை டெலிவரி பண்ணியாச்சு. என்ன பண்ணுறது, அடுத்து 46 ரூபா தான் போட்டிருக்கான். அடுத்து ஒரு லாங் ஆர்டரை போட்டு 500 600 ஏற்றி விடுவான்னு பார்த்தா லூசு பயலு லாங் ஆர்டரே போட மாட்டுறாங்க. இன்றைக்கி வெறுப்பாகுதுங்க ஓட்டுறதுக்கே. நம்ம லாங் ஆர்டர் பார்த்தா தான் அமௌண்ட் வரும். நம்ம வண்டி தான் நல்லா மைலேஜ் தருமே. லாங் ஆர்டர் போட்டால் தான் நல்லா சம்பாதிக்க முடியும். பக்கமாக போட்டு இங்கே பாருங்கள், அப்படியே தான் இருக்குது, பெட்ரோல் குறையவே இல்லைங்க. நம்ம தானே இருக்கும். எவ்வளோ அமௌண்ட்டு? 231. என்ன ஐட்டம்? செஸ்வான் பீஃப் ரைஸும் எக் பொடி மாஸ். உறவுகளே, கரெக்டாக மணி 8 மணி ஆச்சுங்க. நம்ம வந்து இப்போ கொடுத்த ஆர்டரு வந்து 7:30க்கு எடுத்தோம். ஸோ 7 மணிலேருந்து 7:30 வரைக்கும் நம்மளுக்கு ஆர்டர் இல்லைங்க, வெட்டியாக தான் உட்காந்துருக்கோங்க. அப்புறம் டக்குன்னு வந்து எடுத்து கொடுத்தாச்சு. அந்த ஆர்டருக்கு எவ்வளோ போட்டாங்கன்னா 50 ரூபா. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா 1087 ரூபா பார்த்துருக்கோங்க. காலையில் 12 மணிலேருந்து இப்போது 7:30 வரைக்கும் ஆர்டர் ஃப்ளோ பரவாயில்லைங்க, நல்லா வந்துகிட்ருக்கு. இன்சென்டிவ் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். 175 ரூபா அதே இன்சென்டிவ் தான் ஆட் ஆகிருக்கு. இன்னும் வந்து பல்காக ஒன்றும் ஆட் ஆகலைங்க. நம்ம விடியக்காலை 3 மணி வரைக்கும் பார்த்தா தான் அந்த 12 கிட்ஸு கணக்கு 550 ரூபா இன்சென்டிவ் ஆட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டு வருங்க. இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, பக்கமாக தான் போட்டிருக்காங்க. இது ஒரு 36 ரூபா ஆர்டர் தான். இந்த 32 ரூபா 36 ரூபா இந்த ஆர்டர் தாங்க நம்மளுக்கு அதிகமாக வருது. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ஆர்டர் தானே நம்ம லாங் ஆர்டர் பார்த்தோம், அதுக்கடுத்து பக்கமாக தான் போட்டான். கேஷா என்ன வேணும்? தேங்க்யூ. பாடி கேஸ், கஸ்டமர்கிட்ட ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. 358 கேஷ் ஆன் டெலிவரி போட்டாங்க. அப்பா, அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாமா? 5.5 கிலோமீட்டர் போட்டாங்க. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. கரெக்டாக 68 ரூபாங்க, 68 ரூபா போட்டாங்க. அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? அதே 325 ரூபா இன்சென்டிவ் தான். 1723 ரூபா வந்திருக்கு. இன்னும் நம்ம வந்து 300 ரூபா தான் சம்பாதிக்கணும். அது சம்பாதிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அடிச்சு தட்டி தூக்கிடலாம். 2000 ரூபாய்க்கு 300 ரூபா சம்பாதிக்கணுங்க. நான் மறுபடியும் ஜோனை விட்டு வெளியே தான் போட்டாங்க. இப்போ எங்கே இருக்கேன்னா திரிசூலுன்ற இடத்துல இருக்கேன். அதாவது ஏர்போர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லங்க. இங்கேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னு பார்ப்போமா? ஜோனுக்குள்ளே 6 கிலோமீட்டருங்க. இப்படி தான் போட்டுடுறான் நைட் நேரத்தில். என்ன பண்ணுறது? காய்ஸ், கரெக்டாக மணி 3 மணி ஆகிடுச்சுங்க. எல்லாரையும் கொடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் என்னடா இன்சென்டிவ் எடுத்தியா இல்லையாடா அப்படின்னு தானே கேட்குறீங்க. 550 ரூபா இன்சென்டிவை தட்டி தூக்கியாச்சுங்க. நம்ம 2038 ரூபா சம்பாரிச்சிட்டோம். 300 ரூபா பெட்ரோல். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம 80 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்னடானா 20 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டோங்க. மொத்தமாக நம்ம எவ்வளோ பண்ணோன்னா 400 ரூபா செலவு பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டு 1638 ரூபா சம்பாரிச்சாச்சுங்க. அப்பா, 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி அதுவே பழகிடுச்சுங்க எனக்கு. இனி என்ன, ரூமில் போய் எடிட் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு அந்த 5 மணி ஆகிடும்.
கண்ணை மூடி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. ஏதாச்சும் ஒரு சிந்தனை யோசித்துக்கிட்டே இருக்கேன். தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. ஏதாச்சும் ஒரு யோசனை மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் தூங்க முடியாமல் யாராச்சும் அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்ல தூங்குறாமல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், நேராக மெலோடி சாங்க்கு போயிருங்க. காதில் ஹெட்ஃபோனை போட்டு தூங்கிடுங்க. அப்படி இல்லாட்டினா காதுக்கு பக்கத்தில் ஃபோனை வச்சுட்டு லைட்டாக சவுண்டு கேட்குற மாதிரி வச்சு சவுண்டு கேட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா தூக்கம் வருங்க. சரிங்க, நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ எல்லாமே நல்லா போச்சு. ஒரு வழியாக இன்சென்டிவ் தூக்கியாச்சு. ஓகே மக்களே, நம்ம வந்து டே 10ல் சந்திப்போம். டாட்டா, குட் நைட்.